ஹாய் வெல்கம் டு தமிழ் ஹோம் vlogs. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இங்கே நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கோம். இந்த vlog எதை பற்றி இருக்குன்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமைக்கு வந்து தளிக்கை எப்படி போட்டோம், என்னென்னலாம் சமைச்சேன், அதை பற்றி தான் மோஸ்ட்லி இருக்கும். அன்றைக்கி காலையில் 5:30 6 டே ஆரம்பித்தாச்சு. எழுந்த உடனே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செஞ்ச வேலையே வடைக்கு 2 வடை செய்யலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். மசால் வடையும் உளுந்த வடையும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஊற வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி என்ன மெனு பிளான் பண்ணியிருந்தேன்னா, மசால் வடை, உளுந்த வடை, சாம்பார், சுசியம், ரைஸ், ரசம், கேரட் பொரியல், பாயாசம் செய்யலான்னு இருந்தேன். ஆனால் பால் இல்லை. எனக்கு வந்து ஃப்ரைடே வந்து ரொம்ப பிஸியாக இருந்தது. வேலையும் ரொம்ப அதிகமாக இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து க்ளீனிங் வேலையும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதனால நான் கடைக்கு போய் பூ வாங்குறதுக்கும் எனக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் நான் வாழை இலையும் வாங்கலை. ஸோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சனிக்கிழமை நெக்ஸ்ட் சனிக்கிழமை வேணால் நம்ம இன்னும் கொஞ்சம் இதாக பண்ணிக்கலான்ட்டு நான் எதுவுமே போய் வாங்கவே இல்லை. இருக்கிறத வச்சு தான் பண்ணேன். ஸோ நான் சமையல் கூட நிறைய பண்ணிக்கல. கொஞ்சம் டயர்டாக இருந்தது. முன்ன நாள் வந்து ரொம்ப வேலை இருந்ததுனால. ஸோ சிம்பிளாகவே பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் எப்படி சுசியம் செய்வாங்கன்னா, அதில் வந்து இந்த துவரம் பருப்பும் தேங்காய் வெல்லம் போட்டு தான் செய்வாங்க. ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க. நாங்கள் இப்படி தான் செய்வோம். ஸோ அதுக்கு ஒரு பக்கம் பருப்பு போட்டுட்டு, சாம்பாருக்கு ஒரு பக்கம் குக்கரில் போட்டுட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் ஊரில் வந்து ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க சனிக்கிழமை பண்டிகை. 5 சனிக்கிழமை கும்பிடுவாங்க சில வீட்டில். சில வீட்டில் எப்படின்னா ஃபஸ்ட்டு 3 சனிக்கிழமை மட்டும் படையல் படைத்து கும்பிடுவாங்க. சில வீட்டில் எப்படின்னா 3rd சனிக்கிழமை மட்டும் கும்பிடுவாங்க. சில வீட்டில் 4th மட்டும் கும்பிடுவாங்க. அந்த மாதிரி எல்லா வீட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் எப்படின்னா 3rd சனிக்கிழமை மட்டும்தான் கும்பிடுவாங்க. அவங்க வந்து 3rd சனிக்கிழமை முன்னாடி வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமும் 3rd சனிக்கிழமை சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து 5 சாட்டர்டேஸும் நான்வெஜ்ஜே எடுத்துக்க மாட்டோம். எப்போ புரட்டாசி ஸ்டார்ட் ஆகுதோ அதிலிருந்து அந்த 5 சனிக்கிழமை முடிகிற வரைக்கும் நான்வெஜ் எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம். அன்றைக்கி வந்து நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த டைமுக்குள்ளே எல்லாமே முடிக்கணும், இந்த டைமுக்குள்ளே சாமி கும்பிடணும்னு நான் எதுவுமே பண்ணலை. மெதுவாக ஸ்லோவாக தான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா முன்னாடி நாள் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. காலைல எந்திரிக்கவே முடியல. ஸோ நம்மளால் முடியறது செய்வோம் அப்படின்ட்டு நான் சிம்பிளாக செஞ்சுட்டே இருந்தேன். அன்றைக்கி வந்து நான் தக்காளி ரசம் தான் செஞ்சுருந்தேன். அதுலேயே கொஞ்சம் இந்த பருப்பு தண்ணியை வந்து அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி செஞ்சதுனால அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா இருந்தது. நான் எதுவுமே டேஸ்ட் பண்ணி செய்யவே இல்லை. ஆனால் எல்லாத்துலேயுமே எல்லாமே கரெக்டாக இருந்தது. எனக்கே அதிசயமாக இருந்தது. ஒருவேளை நம்ம இன்னும் பெட்டர் ஆகிட்டோம் குக்கிங்கில் அப்படின்ட்டு. எங்கள் அத்தை எப்படி செய்வாங்கன்னா, இந்த அரிசி மாவில் வந்து உருண்டை பிடிச்சி விளக்கு செய்வாங்க. அதெல்லாமே செய்வாங்க இந்த புரட்டாசி தளிகப்பு. ஆனால் நான் அதெல்லாம் செய்யவே இல்லை. ஏன்னா இங்கே வந்து நான் வந்து அவ்வளோ எல்லாமே ஃபாலோ பண்ணி செய்கிற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை. எனக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வெறும் தளிகைக்கு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் வந்து உளுந்த வடை அரைக்கும்போது கொஞ்சமாக இந்த ஐஸ் க்யூப்ஸோ இல்லை ஐஸ் வாட்டரோ ஃப்ரிட்ஜில் வச்ச வாட்டரை நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா மிக்ஸியும் சூடாகாது. மாவு ஓரளவு நல்லா சாஃப்டாகவே வரும். ஸோ அந்த 2 மாவுமே ஒரு கிளாஸ் தான் போட்டிருந்தேன். நிறைய செய்யவே இல்லை. ஏன்னா நாங்கள் இருக்கிறது 4 பேர். அதனால லெஃப்ட் ஓவர்ஸ் நிறைய வந்துடும்ன்ட்டு நான் போட்டதே ரொம்ப கம்மியாக தான் போட்டேன். ஆனால் அதுவே எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வரைக்கும் இருந்தது. இங்கே நாங்கள் சுசியத்தில் எப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் என்னென்ன போடுவோன்னா, இந்த துவரம் பருப்பை கொஞ்சம் ஓரளவு வேகிறதுக்குள்ளே ஆஃப் பண்ணிவிடுவோம். அதை வடிகட்டி இன்னொரு அந்த பருப்பு தண்ணியை எடுத்து வச்சுட்டு, இந்த பருப்பை மட்டும் மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் விட்டுட்டு அதில் வெல்லம், தேங்காய், ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதை வந்து நீங்கள் மைதா, அரிசி மாவு, கொஞ்சமாக இட்லி மாவும் போட்டு நல்லா அது ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் டிப் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ரெடி ஆகிடும். உங்களுக்கு ரெசிபி வேணால் சொல்லுங்கள், போடுறேன்.
சுசியை வந்து எண்ணெயில் போட்ட உடனே உடையாமல் இருக்கிற டிப் என்னென்னா, நீங்கள் அந்த பருப்பு வெந்த உடனே நல்லா ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டு தண்ணி இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். நான் வந்து அதனால தான் ஃபஸ்ட்டே நான் பருப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அதை நீங்கள் ஸ்ட்ரெயினரில் போட்டு விட்டுட்டிங்கன்னா அது நல்லாமே எல்லா தண்ணியுமே ஸ்ட்ரெயின் ஆன உடனே நீங்கள் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா எதுவுமே வெளியில் வராது. நான் ஃப்ரை பண்ணும்போது வெறும் அந்த மைதா மாவோட பேட்டர் மட்டும்தான் பிரிஞ்சு வந்ததே தவிர உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எதுவுமே தனியாக வரலை. அந்த பேட்டர் கூட நிறைய வரல, கொஞ்சம் தண்ணியாக இருந்தது என்னோடய பேட்டர் கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் அதுக்கப்புறம் நான் செகண்ட் டைம் போடும்போது கொஞ்சம் அரிசி மாவு போட்டதுனால இன்னும் நல்லாவே வந்தது. அதை முடிச்சுட்டு நான் வந்து வடை சுட போயிட்டேன். வடை வந்து நான் போட்டு விட்டுட்டு போய் சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். அவர் வந்து வடையை வறுத்து பதமாக எடுத்து வச்சுட்டாரு. அங்கே போக டைம் இல்லாததுனால பேக்யார்டில் இருந்த பூவே பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வச்சாச்சு. கோலம் வந்து நான் வந்து அரிசி மாவில் தான் போடுவேன். அரிசி மாவு கடையில் வாங்குகிற அரிசி மாவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கோலம் கன்சிஸ்டன்சி வந்த உடனே டிஷ்யூ யூஸ் பண்ணி கோலம் போட்டுடுவேன். நைட்டே கோலம் எல்லாம் போட்டு இந்த பூஜை சாமானெல்லாம் கழுவி வச்சுட்டேன். ஏன்னா காலையிலன்றதுக்குள்ளே அது நல்லா ட்ரை ஆகிடும்ன்றதுனால. அதுக்கப்புறம் இந்த சமையல் வேலையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கிறதுல அடிக்கடி வந்து இங்கே பூஜை வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாத்துக்குமே தொடச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் தளிக்க போடுறதுக்கும் எல்லா வேலையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இங்கே எல்லாம் சாமி வேலை பார்க்கும்போது அவர் வந்து வடை சுட்டுட்டு இருந்தார். ஸோ அவருக்கு வடை போட தெரியாது. ஸோ நான் வந்து போட்டு கொடுத்துட்டு அவர் பார்த்து அது பதமாக எடுத்துடுவார். இந்த ஒரு நாள் பண்டிகைக்காக நான் இந்த வீக் ஃபுல்லாமே கொஞ்சம் பிஸியாகவே இருந்தது. வேலையும் அதிகமாக இருந்தது. அதில் நான் வந்து இன்பிட்வீன் எனக்கு க்ளீனிங் வேலையும் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எல்லாம் 2 வேலையும் பண்ணுறதுனால அன்றைக்கி அந்த சாட்டர்டே வரதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. நான் வந்து அப்போல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன், எங்கள் அம்மாலாம் முன்னாடியெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் எந்த பண்டிகை பண்ணாலும் அவ்வளோவா எதுவுமே ஹெல்ப்பே பண்ண மாட்டேன். சும்மா படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருப்பேன். இல்லை பண்டிகை அப்போ ஏதாச்சும் புது படம் போடுவாங்க, அதை பார்த்துட்டு இருப்பேன். இப்போல்லாம் நான் ரியலைஸ் பண்ணேன், எங்கள் அம்மாக்கிட்டேயும் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், நீ எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு இப்போ புரியுதுமா எனக்கு. என்னால் ஒருத்தியால் எல்லாமே மேனேஜ் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, ரொம்ப டயர்டாகவும் இருந்தது. நீ எல்லாம் நான் 4 பேருக்கு சமைக்கிறதுக்கே கஷ்டப்பட்டேன். நீ எல்லாம் அப்போ வந்து எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம். ஸோ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலேயும் சமைக்கணும். அப்புறம் கொஞ்சம் பேர் சொந்தக்காரங்களும் வருவாங்க. ஸோ எல்லாேருக்கும் சேர்த்து சமைக்கணும். எங்கள் அம்மா மட்டும்தான் செய்வாங்க, யாருக்கும் ஹெல்ப்பும் இல்லை அப்போல்லாம். எங்கள் அம்மா எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னு நினைக்கும் போது நாமெல்லாம் அந்த வயசுக்கு அவ்வளோ வேலை பண்ணுவோமானே எனக்கு தெரியல. அது ரொம்ப பெரிய டவுட்டாக இருந்தது. எங்கள் அத்தை வீட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னா, எங்கள் எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலியை தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்கள் ஹஸ்பண்டோட பாட்டி இங்கே 2 பேரும் தான் சமைப்பாங்க. நான் வந்து சும்மா கூட மாட எடுபடி வேலை தான் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு அவ்வளோ பேருக்கு சமைக்கவும் தெரியாது, சமைச்சதும் இல்லை. ஸோ அதனால் சும்மா எடுத்து கொடுக்கறது, கட் பண்ணி கொடுக்கறது, கழுவி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலை தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் ஏதாச்சும் ஒரு பண்டிகை வருதுன்னா ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பேன். 2 நாள் இருக்குது, 3 நாள் இருக்குதுன்னு அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஹாஸ்டலில் இருக்கும்போதெல்லாம் வீட்டுக்கு போகலாம், புது ட்ரெஸ் போட்டுக்கலாம், படத்துக்கு போகலாம், புது படம் டிவிலேயே பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பேன். என் அம்மா சமைச்சு போடுற டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாம் நல்லா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போல்லாம் ஏதாச்சும் ஒரு பண்டிகை வருதுனாலே ஆளை விடுற சாமின்னு ஆகிடுது. ஏன்னா நம்ம பண்டிகை வந்து செலிப்ரேஷன் மோடாகவே இருக்கிறது இல்லை, ஒர்க்கிங் மோடாக தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் எல்லா க்ளீனிங்லேருந்து குக்கிங்லேருந்து எல்லாம் ஒர்க் மோடு தானே, அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் போகுது. இது சாமியெல்லாம் கும்பிட்டு தளிகையெல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு 3 மணிக்கு குமான் கிளாஸ் இருந்தது. ஸோ அதுக்கு போகணுன்றதுனால நடுவில் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குமான் கிளாஸ் போயிட்டு அங்கேருந்து க்ராசரி ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு கொஞ்சம் காஸ்கோக்கு போயிட்டு ரிட்டர்ன் பண்ணுற வேண்டிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாமே நாங்கள் போய் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர வழியில் எனக்கு சரவணா பவனில் சாம்பார் வடை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. போய் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 to 9 ஆகிடுச்சு. வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்குறதுக்குள்ளே பயங்கர டயர்டாக இருந்தது. உங்களுக்கு எப்படி போச்சுன்ட்டு சொல்லுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.